நகர்ப்புறங்கள்ல சொந்த வீடு இல்லாத தூய்மை பணியாளர்களுக்கு 30,000 புதிய குடியிருப்புகள் கட்டித் தரப்படும்னு உள்ளிட்ட 6 சிறப்பு திட்டங்களுக்கு தமிழக அமைச்சரவை கூட்டத்துல ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கு. தமிழக அமைச்சரவை கூட்டத்துல எடுக்கப்பட்டுள்ள முடிவுகள் குறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் தங்கம் தென்னரசு, தூய்மை பணியாளர்களோட குப்பைகளை கையாளும் போது தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு உள்ளதால அதற்கு சிகிச்சை அளிக்க தனி திட்டம் செயல்படுத்தப்படும்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. பணியின் போதே மரணம் அடையும் தூய்மை பணியாளர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் கிடைக்க வழிவகை செய்யப்பட்டிருக்கு. தூய்மை பணியாளர்கள் சுய தொழில் தொடங்கும் போது அவங்களுக்கு 3,50,000 லட்சம் ரூபாய் வரைக்கும் மானியமா வழங்கப்படும். இதற்கென 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. தூய்மை பணியாளர்களுடைய குழந்தைகளுக்கான புதிய உயர்கல்வி உதவித்தொகை திட்டம் செயல்படுத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. தூய்மை பணியாளர்கள் தங்களது பணியை அதிகாலையில மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில காலை உணவு சமைப்பதற்கும் அதனை பணிபுரியும் இடத்துக்கு கொண்டு வந்து சாப்பிடுறதுக்கும் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்டு வர்றாங்க. இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வா நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள்ல பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு அந்தந்த உள்ளாட்சி அமைப்புகள் வாயிலா காலை உணவு வழங்கப்படும் அப்படின்னு அமைச்சர் தங்கம் தென்னரசு சொல்லியிருக்காரு.